ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌரியமா இருக்கும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. நல்லபடியா இருக்காங்க. கண்டிப்பாங்க ஐயா. சனி பயிற்சி, அதாவது வாக்கிய கணிப்புப்படி மார்ச் 6ஆம் தேதி வருதுங்க ஐயா. ஆமாங்க. 6/3/2026 பகவான் வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வராருங்க. சிறப்புங்க ஐயா. சிறப்புங்க. நிறைய பேரு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கண்டிப்பாங்க. மாதிரி சூழ்நிலை இது இருக்கு. தப்பிக்க முடியுமா? இல்ல நல்லது நடக்குமா? அப்படின்னு கேட்கறாங்க. எந்தெந்த ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும்? எந்த ராசிகள் கவனம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நார்மலா இருக்குங்க அப்படின்னு என்ன மாதிரி அதாவது இதுல வந்து கும்பராசி, ம். மீனராசி, ம். மேசராசி ம். இந்த 3 ராசிக்கும் ம். 7:30 நடக்குது. ம். 7:30 நடக்குது. நடக்குது. அடுத்ததாக சனி பகவான் வந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். ம். சனியினுடைய பார்வை வந்து 3, 7, 10. ம். அப்படி மீனத்திலிருந்து 3வது பார்வையாக ரிஷப ராசியும், 7வது பார்வையாக கன்னி ராசியும், 10வது பார்வையாக தனுசு ராசியும் பார்க்குறாங்க. இதுதாங்க விஷயம். ம். இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே இது கெட்டது பண்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. யாரையும் கெடுப்பாருன்னா சாதாரணமா கெடுக்க மாட்டார். கும்பம், மீனம், மேஷம் 7:30. 3வது பார்வையில் வர்றது ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3. இந்த 6 ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ராசியில சந்திர பகவான் மட்டும் தனிச்சு அமர்ந்திருப்பார். சந்திர பகவான் மட்டும் தனிச்சு. ஆமா. இந்த 6 ராசியில சந்திர பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா தனிச்சு அமர்ந்திருப்பாரு. அல்லது சுபகிரகங்களோட கூடியும் இருக்கலாம். தவறு ஒன்றும் கிடையாது. தனிச்சு இருந்தாலும் தவறு கிடையாது. சுபகிரகங்களோட கூடி இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு கோச்சார ரீதியாக பகவான் பார்க்கல சின்ன சின்ன தவறுகளை சின்னதாக உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு உடம்பு ஒரு செலவோ ஒரு உடல் சோர்வடைகிறதோ இல்லை உடலில் சின்ன சின்ன கோளாறுகள் கொடுப்பாரு. ஆஸ்பத்திரி செலவு சின்ன சின்னதாக தருவார். அவ்வளோதான். மறுபடியும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கையாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகும். மீதி எதுவும் பெருசாக அவரும் தப்பு பண்ண மாட்டார். இந்த 6 ராசிக்குமே சந்திரன் தனிச்சிருக்கும். உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க. இந்த 6 கட்டத்தில் சந்திர பகவான் மட்டும் தனிச்சிருப்பாரு. அப்ப ஒளி பிறந்த கிரகம் இருட்டு கிரகம் வந்து பார்க்குது. சனி பகவான் வந்து இருட்டு கிரகம். அது வந்து பார்க்கக்குள்ள நேற்று செஞ்ச வேலை செஞ்சோம்பா, நேற்று இன்னைக்கு வந்து நேற்றுலாம் வேலை சுறுசுறுப்பாக செஞ்சுட்டோம், இன்னைக்கு வேலை சுறுசுறுப்பாக செய்ய முடியல, கிடுக்குன்னு செய்கிறோம், உடம்பு சோர்ந்து போகுது, இல்லை மாதிரி மைண்டு ஒர்க் ஆகல அப்படிம்பாங்க. அவ்வளோதான். ஒரு நாள் செய்கிற வேலை ஒரு 1.5 நாள் செய்வாங்க. அவ்வளோதான். அப்படிங்கிறது இந்த 2.5 வருஷத்துக்கு மட்டும். மற்றபடிக்கு தப்பு தவறு கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணணும்னா மாசத்தில் 1 நாள் சம்பாதிக்கிறது அவங்க நட்சத்திரம் வர நாளையில் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும். ஒரு 4 வாழைப்பழம், கொஞ்சம் வெல்லம் தானமாக கொடுத்துட்டு, ஒரு 2 பிச்சைக்காரனுக்கு கை போனவங்க கால் போனவங்க ரொம்ப முடியாத ஏழைப்பாளுக்கு ஒரு 2 பேர்த்துக்கு தானம் கொடுத்துட்டு, இறைவனுக்கு ஒரு பிள்ளையாருக்கு போய் ஏதாவது ஒரு இறைவனுக்கு போய் அவங்க விளக்கு எண்ணெய் போட்டு ஒரு பூ வாங்கி கொடுத்து அவளு கடலை வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வச்சு கலந்து தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அவங்க நட்சத்திரத்தில் கும்ப ராசி, மீன ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசி, கன்னி ராசி, துலா ராசி, தனுசு ராசி, தனுசு ராசி இந்த 6 ராசிகளும் அந்த மாதிரி சந்திரன் தனிச்சிருக்கவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு போய் பசுமாட்டுக்கு தானம் கொடுத்து, பிச்சைக்காரங்களுக்கு தானம் கொடுத்து, சாப்பாடு ஏதாச்சும் தானம் கொடுத்துட்டு இறைவனை வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு ஏற்ற இறைவனை வழிபட்டு வந்தாவே போதுமானது. சனிக்கிழமை பண்ணுங்களா? எப்போ அவங்க நட்சத்திரம் வர நாளைக்கு தான் பண்ணணும். அவங்க நட்சத்திரத்தை தானே பகவான் பார்க்குறாரு. அப்போ நட்சத்திரத்தை தான் நட்சத்திரம் வர நாளையில அவங்க பண்ணிக்கணும். மாசத்தில் 1 நாள் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க வந்து பிரச்சனை இல்லாத அவங்க வாழ்க்கையிலேருந்து அந்த சோர்வு தன்மை நீங்கி நேற்று வரைக்கும் 6 மணி வரைக்கும் நல்லா ஏந்திருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்குவாங்க. உடம்பு அடிச்சு போட்டாப்புல இருக்கும். நேற்று பெரிய அதிகாரி நம்மளை திட்டமாட்டாரு, இன்னைக்கு பெரிய அதிகாரி நம்மளை திட்டுவார். ஏப்பா அப்படி பண்ற செய்யறன்னு அப்படின்னு கூட இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ அதுல இருந்து விடுதலை பண்றதுக்கு இதுதான் விஷயம். பெரிதாக சனி பகவான் அவங்களை கெடுக்க மாட்டார், பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக இந்த 6 ராசிலையுமே சந்திர பகவான் கூட ராகு பகவான் கூடியிருக்க கூடாது. சந்திர பகவான் கூட கேது பகவான் கூடியிருக்க கூடாது.
ராகு எதில் கூடவே கூடாது. ஆமா. அப்படி கூடி பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த 7.5 இந்த சனி பார்வை அதிகமான கெடுதல் செய்யும். சந்திரன்ங்கிறது ஒளி பொருந்திய கிரகம். ஒளி பொருந்திய கிரகம். வானத்துல பாத்தீங்கன்னா ராத்திரில குழு குழு குழுன்னு வரும். சில்லுன்னு வானத்துல வரும். மக்கள் வந்து ஓய்வு எடுக்கிறதும் அந்த நேரம் தான். இல்லற சுகம் பெறதும் அந்த நேரம் தான். குழந்தை பேர் உண்டாகிறதும் ராத்திரில தான். அப்ப உலகம் வந்து சுபிக்கிற காலம் எதுன்னா அந்த இரவு நேரத்துல சந்திரபாகம் வரக்குள்ளதான் சுபிக்குது. அப்படிங்கிற ஒரு நல்ல கிரகத்தோட போய் சந்திரன் தான் உடல். அந்த உடல்ல போய் ராகு பகவானோ கேது பகவானோ கூடக்குள்ள கிரண தோஷம்னு சொல்றோம். எப்பா சந்திரனை வந்து ராகு கேது பிடிக்குது அப்படின்னு பார்த்தா அந்த 2 மணி நேரம் பவரா இருக்கிற சந்திரன் இருட்டாயிடும். பூமியில நிழல் பார்த்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. அப்ப பகவானே பிடிக்குள்ள அந்த மாதிரி நம்ம மேல வந்து அந்த சனி பகவான் வந்து இந்த இருள் கிரகம் மாதிரி நம்ம ஏற்கனவே இருக்கிறனாலையும் இப்ப சனி பகவான் வரனாலையும் நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏற்கனவே மொசலுக்கு 3 காலு அப்படின்னு புடிவாதக்காரங்க. நம்ம யார் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. ராகு கூட சந்திரன் கூடி இருக்கவங்களும் கேது கூட சந்திரன் கூடி இருக்கவங்களும் சுப பார்வை இருந்தா தப்பிச்சாங்க. சுபர் பார்வை இல்லை அப்படின்னா இந்த 2 கிரகம் மட்டும் கூடியிருக்கவங்க மட்டும்தான் கணக்கு. மற்றதெல்லாம் கணக்கு கிடையாது. 2 கிரகம் கூடியிருந்து தனித்து கூடியிருந்து சனியால் பார்க்கப்பட்டிருந்தால் அவங்க ஜாதகத்துல எந்த காலில் அந்த சந்திர பகவான் உட்கார்ந்துருக்காரு, ராகு கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு, அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லணும், அவங்களை எப்படி காப்பாற்றி தரணும்னு அதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். பார்க்காத நம்ம சொல்ல முடியாது. அடுத்து அதே மாதிரி சந்திரன் கூட சனி பகவான் கூடியிருப்பார். கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், கன்னி, தனுசு, இந்த இடத்துல சந்திரனும் சனியும் கூடியிருப்பாங்க. இந்த 2 கிரகம் மட்டும் அந்த கிரகம் கூடியிருக்கும். சந்திரனோட சனி அவங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனை தான். சுபர் பார்த்திருந்தா சுபர் கூடியிருந்தாலும் சுபர் பார்த்திருந்தாலும் தப்பு வராது, ரிலீஸ் ஆகிடும். சுபர் பார்க்காத சுபர் கூடாத 2 கிரகம் மட்டும் தனிச்சிருந்தா அவங்க வாழ்க்கை இருளடைஞ்ச வாழ்க்கை மாதிரி தான். முழு சனி பகவானுங்கிறதுக்கு முழு இருட்டு. இப்ப கருப்பு கருப்பு பெயிண்ட் எடுத்துங்க. அந்த கருப்பு பெயிண்ட்ல மீதி வந்து சனி பகவான் தான் கருப்பு, மீதி எல்லாரும் ஒவ்வொரு கலர், மீதி 8 கிரகமும் ஒரு கலர். நீங்க எந்த கிரகத்தை வேணாலும் சுக்கிரன் என்பது பளிர் வெள்ளை, பளிர் வெள்ளை சுக்கிரன், பால் வெள்ளை என்பது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானை வெள்ளை எடுத்து நீ கருப்புல ஊத்துனா கூட அங்க யானை கலர் தான் வருமோ ஒழிய கருப்பு தான் மேலவங்க நிற்கும் ஒழிய வெள்ளை மேலவங்க நிற்காது. புரிஞ்சுங்க. அதே சுக்கரனை தூக்கி சூரியனோட கூட சூரிய மாணிக்கம் சிவப்பு, அப்ப ரோஸ் கலர் வந்துடும். புதனோட போடுங்க பச்சை கலர் லைட் கிரீன் வரும். புதன் பச்சை, வெள்ளையை தூக்கி கலந்தீங்கன்னா லைட் பச்சை கலர் வந்துடும், கிளிப்பிச்சு வந்துடும். அப்ப வந்து மீதி எல்லா கிரகமும் தனித்தனியா ஒண்ணுக்கு ஒண்ணு சேட்டிபிஸ்டான கிரகத்தை கொடுக்கும், கலர் கொடுக்கும். வாழ்க்கையில பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா சனியோட கருப்போட எந்த பெயிண்ட் தூக்கி ஊத்தினீங்கனாலும் கலர் கலந்தீங்கனாலும் அந்த கருப்பு தான் மேலவங்க நிற்குமோ தவிர மற்ற கலர் மேலவங்கி நிற்காது. அதனால இருட்டுக்குள் சனி பகவானுக்குள்ள எல்லா கிரகமும் அடக்கமாயிடும். அதனால அவர் பார்வையிலிருந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு வலு கிடையாது. அதனால சந்திரன் சனி யாருக்கு சேர்ந்திருக்குதோ அப்ப இவங்களுக்கு பாதிப்பு இங்க அதிகமாகும். இப்ப சந்திரன் வந்து சனி வந்து சந்திரனை பார்க்கறாரு, மறுபடியும் அந்த கூட்டு கிரகத்தை பார்க்கறாரு, 2.5 வருஷமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சந்திர பகவான் யார் காலில் உட்கார்ந்துருக்கா, சனி யார் காலில் இப்ப மூல நட்சத்திரம், புராட நட்சத்திரம், அப்ப அந்த புராட நட்சத்திரம் யார் காலில் உட்கார்ந்துருக்காங்க, மூல நட்சத்திரம் யார் காலில் உட்கார்ந்துருக்காங்க, அந்த கிரகங்கள் யார் காலில் உட்கார்ந்துருக்கு, எத்தனை பாதத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்து அவங்களுக்கு இந்த ஜாதகக்காரர் சுபர் பார்க்குறாரா இல்லை பாவகரகம் ஏதாச்சும் பார்க்குதா அப்படின்னு கணக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சந்திர திசை 10 வருஷம், சனி பகவான் திசை 19 வருஷம், அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை கொடுக்கணும். டோட்டலா எதுல இருந்தும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு. எதுல இருந்து வேணாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அத்தனை விஷயத்தையும் தகுடு பொடி ஆகிவிடும். அத்தனை விஷயத்தையும் தகுடு பொடி ஆக்கிடும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உண்டு, வன்னி மர வழிபாடு. வன்னி மர வழிபாடு
சனிக்கிழமை இது எல்லாரும் செய்யலாம். இது 7:30 நடக்கிறவங்க செய்யணும், 7:30 நடக்காதவங்க செய்யணும், அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த வழிபாடை செய்யலாம். சனிக்கிழமை காலையில 6 to 8 6 to 8 ஏந்திரிக்கணும். 4 வாழைப்பழத்தை வாங்கி 2 கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் வெள்ளத்தை எடுத்து ஒரு பசுமாட்டுக்கு தானம் கொடுத்துடணும். சனிக்கிழமை காலையில 6 to 8க்கு கொடுத்துட்டு, எங்க பசு இருந்தாலும் சரி, இல்லை எந்த மாடாக இருந்தாலும் சரி, இந்த மாடு அந்த மாடுன்னா கணக்கு கிடையாது, எந்த மாட்டுக்கு வேணாலும் கொடுக்கலாம், எந்த மாட்டுக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்படி ஒரு மாட்டு கொடுத்துடணும். அடுத்தது கை போனவங்க, கால் போனவங்க, வயசில் முதிர்ந்தவரும், முடியாத ஏழைப்பாளைகள், கூன் குருடு நுண்டி ஊன் முடியாதவங்களுக்கு 2 சாப்பாடு, ஒரு சாப்பாடு கொடுத்தீங்கனாலும் அவங்க வவுரணம் பண்ணும். இப்படி குறைஞ்சது ஒரு 5 பேர் 7 பேர் 9 பேர்த்துக்கு கொடுக்கணும். அப்போ தயிர் சோறு போட்டோ இல்லை புளி சோறு போட்டோ கிண்டி அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது அவ்வளோ சோத்தை ஒரு 2 குறைஞ்சது ஒரு 2 பேர், குறைஞ்சது 2 பேர் ஒரு 5 பேர் ஒரு 7 பேர்த்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா, அதிகபட்சம் 7 பேர், குறைஞ்சது 2 பேர் அப்படி பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா போதும். கொடுத்துட்டு இது 2ஐயும் முடிக்கணும். முடிச்சது 3வது வன்னி மரம். அது கோயில்லையும் இருக்கலாம், பிள்ளார் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கும், ஈஸ்வரன் கோயில் இருக்கும், சில காட்டுங்கள்லையும் இருக்கும். சில காட்டுங்கள்லையும் வன்னி மரம் இருக்கும், காட்டு பக்கமும் இருக்கும். எங்க வன்னி மரம் இருந்தாலும் சரி, அதுக்கு குறைஞ்சது இப்போ கோயிலில் இருக்கு, போய் ஒரு குடம் தண்ணி எடுத்து ஊற்றுறோம், ஒரு விளக்கு போடுறோம், அந்த வன்னி மரத்தை தொடணும். அப்படி மேலே தொட்டு, பகவானே இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடிவு காலம் பண்ணி கொடு, உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், உலகத்தில் இத்தனாயிரம் கோடி தெய்வங்கள் இருந்தாலும் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், ஆத்மார்த்தமாக மனதார அந்த வன்னி மரத்தை தொட்டு வேண்டி ஒரு விளக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றி, அல்லது 1 லிட்டர் தண்ணி ஊற்றி, 1 லிட்டர் தண்ணி கிடைக்கலையா 1 லிட்டர் தண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போ, அந்த 1 லிட்டர் தண்ணி அந்த மரத்துக்கு ஊற்றி ஒரு விளக்கு போட்டு, விளக்குனா சாதாரணமாக ஒரு 100 மில்லி எண்ணெயாச்சும் இருக்கணும். சும்மா விற்கிற விளக்கு வாங்கி 2 விளக்கு பொறுத்து வச்சுட்டு அப்போ நிமிஷம் அமைஞ்சிடக்கூடாது, காற்றுல அமைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சது 100 மில்லி விளக்காச்சும் இருக்கணும். அதுக்கு அந்த விளக்கு எரியணும். ஒரு 20 நிமிஷம் 1 மணி நேரமாச்சும் அந்த விளக்கு, இப்போ நீங்கள் போடுற விளக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சும் எரியணும். அந்த விளக்கு அமையாதவும் இருக்கணும். அதுக்கு என்ன ஏற்பாடோ அந்த ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல அந்த விளக்கு எரிய விட்டு, மரத்துக்கீழே விளக்கை எரிய விட்டு, அந்த மரத்து மேலே கை வச்சு, இறைவா என் குடும்பம் இந்த மாதிரி கஷ்டப்படுது, நான் கஷ்டப்படுறேன், ஏன்னா இதுலேருந்து விடுதலை பண்ணு அப்படின்னு 19 வாரம் 19 சனிக்கிழமை அந்த மரத்தை தொட்டு அந்த மரத்தை வேண்டி 3 சுற்று வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு விளக்கு போட்டு 3 குடம் சுற்றி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் அந்த மரத்துக்களை உட்காந்துருக்கணும். உட்காந்து வந்துட்டு வீடு விட்டா நேராக இது போய் 3ஐயும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க பொழப்பு பார்த்துக்கலாம். உங்கள் தொழில் என்னவோ தொழில் அவங்கவுங்க பார்த்துக்கலாம். இப்படி 19 வாரம் செஞ்சு அந்த வன்னி மரம் எந்த கோயிலில் இருக்குதோ, அது ஆண் சாமியாக இருந்தாலும் பெண் சாமியாக இருந்தாலும், ஆண் சாமியாக இருந்தால் அந்த ஆண் சாமிக்கு ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு மாலை, ஒரு தேங்காய் பழம் வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க. 19வது வாரம் முடிவில் கடைசி. பெண் சாமியாக இருந்தால் அந்த சாமிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து, வெத்தலை பாக்கு தேங்காய் தட்டு வச்சு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி, ஒரு மாலை ஒன்று வாங்கி கொடுத்து, பூ மாலை வாங்கி கொடுத்து, அந்த பொம்பளை சாமிக்கு கும்பிட்டு, அந்த பெண் தெய்வத்துக்கு கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த 19வது வாரம் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில குடும்பமே மேன்மைக்கு வரும். இந்த 7:30 ஒன்றும் பண்ணாது. 7:30 ஒன்றும் பண்ணாது. 7:30 அப்படியே திரும்பிடும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பகவான் பார்த்துக்குவாரு. அப்படி வன்னிமர வழிபாடு என்பது வாழ்க்கையில் வெற்றி குறிக்கக்கூடியது. பாகிஸ்தானுடைய ராஜமரம் வன்னிமரம் தான். ராஜமரம் வன்னிமரம். அவங்களுடைய விஷயம் பாத்தீங்கன்னா வன்னிமரம். நம்ம ஜெயங்கொண்டம் சோழபுரம்னு இருக்கு, ஜெயங்கொண்டம்னு தஞ்சாவூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா, அரியலூர் பக்கத்துல அந்த ஜெயங்கொண்டம் கோயில்ல பாத்தீங்கன்னா 750 வருஷமான வன்னிமரம் இருக்கு. 750 வருஷம் வன்னிமரம் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. அந்த பக்கம் முருகன் கோயில், இவரு பக்கத்துல முருகர் வந்து
கீழே இருக்காரு இல்லையா அறுபடை வீடுகள் அந்த சேத்திரம் வந்து திருப்பரங்குன்றம். ம். திருப்பரங்குன்றத்துக்கு கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஈஸ்வரன் இருப்பாரு. அந்த ஈஸ்வரன் உள்ள வன்னிமரம் இருக்கு. அழகர் கோயில்ல வன்னிமரம் இருக்கு, பூ பூக்கும். பூ பூக்கும். அழகர் கோயில் இருக்க வன்னிமரம் பாத்தீங்கன்னா சாமிக்கு நேரா கொடிமரத்துக்கு தாண்ட இருக்கும், பூ பூக்கும். இந்த இவரு திருப்பரங்குன்றத்துல ஈஸ்வரன் கோயில் இருக்க கோயிலையும் பூ பூக்கும். எங்கெங்கு வன்னி மரம் இருக்கோ அந்த கோயில் புறம் வளமான கோயிலாக இருக்கும். பாத்துங்க, வாழ்க்கையில் வளப்படுத்துவது வன்னி, வாழ்க்கையை வளப்படுத்துவது வன்னி. வன்னியை தொட்டா வாழ்க்கையில வெற்றி உண்டு, வன்னியை தொட்டால் வாழ்க்கையில வெற்றி உண்டு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப ராஜராஜ சோழனுக்கு குலத்தை பெருக்கக்கூடியதே விஷயம் வந்து வன்னி மரம் தான். அவர் வன்னியை உற்பத்தி பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சூட்சமமான விஷயம் கோடிக்கணக்கில் உண்டு. அந்த கோடியில ராஜ வெற்றி என்பது வன்னி. நல்லா புரிஞ்சுங்க. இது மாதேஸ்வர மலை, வன்னி மலை உண்டு. கர்நாடகா மாவட்டத்திலே பெரிய விசேஷமான கோயில்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வர மலை தான். அந்த மாதேஸ்வர மலையில வன்னி மரம் உண்டு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க கோயில் அப்படின்னு தென் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில், மதுரை மீனாட்சி அழகர் கோயில். அழகர் கோயில்ல சாமிக்கு முன்னாடியே வன்னி மரம் இருக்கு, பூ பூக்குது. சாமி தான் எல்லாரும் பார்ப்பாங்களா தவிர, ஆனா அந்த சாமி எந்த ரூபம் என்ன வச்சிருக்குதுன்னு கவனிக்கிறது கிடையாது யாரும். நம்ம என்ன வச்சிருக்குது அப்படின்னு கவனிக்கிறோம். துளசி இருக்கும், துளசி பெருமாள் கோயில்னா எல்லா இடத்துலையும் துளசி இருக்கும், அது சகஜம். துளசி இல்லாத பெருமாள் கோயில் கிடையாது. ஆனா துளசியை மீறி ஒரு கோயில் அந்த இடத்துல அந்த வன்னி மரம் இருக்கு அப்படின்னா சில சூட்சியமான விஷயத்தெல்லாம் வன்னியும் இருக்கும், வாழ்க்கையில வெற்றி பெறும். வன்னி இருக்கிற இடம் வாழ்க்கையில வெற்றி பெறுமே தவிர தோல்வி போனதா சரசரமே கிடையாது. நெட்ல போய் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், நெட்ல போய் ஆராய்ச்சி சர்ச் பண்ணிக்கோ. தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் வன்னி இருக்கு, யாரு அந்த மரம் வச்சிருக்காங்க, எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னு. அதனால 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷமா இருக்கக்கூடியது வன்னி மரம். அந்த வன்னி மர வழிபாட்டை 19 நாட்கள் செய்தால் 19 சனிக்கிழமை வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சனி பகவானுக்கோ அல்லது 7.5 பகவானுக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஜாதகத்தை பார்த்து தவறு அதிகமாக கஷ்டங்கள் படுவரும் மட்டும் அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்தில் மீதி கூட்டுக்கரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் எடுக்க முடியும். இது சந்திரன் தனிச்சிருக்கிறவங்களுக்கும், சந்திரன் ராகு கேது கூடியிருக்கிறவங்களுக்கும், சந்திரன் சனி கூடியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொன்ன பலன். அதனால பயப்பட வேண்டியதில்லை. அவங்கவுங்களும் ராஜயோகமா மேன்மைக்கு வந்து அவங்கவுங்க சந்தோஷமா இருக்கலாம். சிறப்பு சிறப்பு, அற்புதமா சொன்னீங்க ஐயா. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். வணக்கம்.